மாப்பிள, ஏ மாப்பிள, என்ன இங்க கொஞ்சம் வாங்கல. இப்பதான் பிரசவ வேதனை ஆரம்பமாயிருக்கு. என்னால இப்ப அங்க வர முடியாது. என்ன பிரசவ வேதனையா? டாக்டருக்கு ஆள் அனுப்பிச்சாச்சா? ஹலோ டாக்டர், வாங்க 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 வாங்க. அடா வாங்க உட்காருங்க சார். காபி பீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல ஓவல் இவல் ஏதாவது? மாப்பிள, எங்கயா டாக்டர்? இது என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? இத பாருங்க, 2வது பாராவில 5வது வரியில டாக்டர் வராரு. அது பாலா போச்சு போ. இவ்வளவு நேரம் நீ சொன்னதெல்லாம் புஸ்தகத்திலயா? என்ன பிரசவ வேதனை எனக்கு என்ன நினைச்சுக்கிட்டீங்க? இல்ல, உங்க தாத்தாவுக்கு. போய் கொஞ்சம் தண்ணி கொண்டாயா. என்ன தண்ணியா? மாமா மாமா, அப்படியே கொஞ்சம் எண்ணெய் சீவுக்கா கொண்டு வந்து உங்க தலையில வச்சு தேய்ச்சி முழுக்காட்டி விடட்டுமா? செய்யுங்களேன். ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை வேற. நல்லா செய்யுங்க. ஐயே, மண்ணாங்கட்டி கிழமை. மோரக்கட்டைய பாருங்க, மோரக்கட்டைய. ஏது மாப்பிள்ளை இன்னைக்கு ரொம்ப முறப்பா இருக்காரு. ஏய்யா, எனக்காக போய் தண்ணி கொண்டாட கூடாது? முடியாதுன்னா முடியாதுதான். என்ன மாப்பிள்ளை நினைச்சுக்கலாம், இல்ல இந்த வீட்டு வேலைக்காரன் நினைச்சுக்கலாம்? ரெண்டும் தான். என்ன? ஆமையா, இந்த காலத்துல ஒரு வேலைக்காரனுக்கு சாப்பாடும் போட்டு 25-30 ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அது கூடாதுன்னு தான் என் பொண்ணை உங்களுக்கு கொடுத்து வீட்டோட வச்சிருக்கேன். என்னது நிஜமாவா மாமா? ஆமா. அவமானம் அவமானம் அவமானம். இந்த நாட்டு மாப்பிள்ளைகளுக்கே அவமானம். இப்பவே ஆல் இந்தியா மாப்பிள்ளைகள் மகாநாடு கூட்டி உங்க மாதிரி மாமனார்களை ஒழிச்சு கட்டுறேன். அதெல்லாம் கிடையாட்டியா. போய் கொஞ்சம் தண்ணி கொண்டா. முடியாது. என்ன முடியாதா? ஆமா முடியாது. முடியாதா? முடியாதுன்னா முடியாது. முடியாதா? இல்ல முடியாதா? முடியாதா? இல்ல முடியாதா? இல்ல முடியாதா? என்னப்பா இந்த கலாட்டெல்லாம்? அட ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் தண்ணி கொண்டான்னு சொன்னேன். அதுக்கு இப்படி சத்தம் போடுறாரு. என் மேல என்ன தப்பு? ஒண்ணும் தப்பு இல்லையே. பொய்யே பொய்யே, அவ்வளவு பொய்யே. அம்மா கண்ணு, நான் சொல்லத கண்ணு. இந்த பாரு, இவரு என்ன வேலைக்கார மாதிரி நடத்தினாரு. அதுக்கு நான் முறைச்சேன். அது என் மேல தப்பா? தப்பு இல்லையே. அப்ப நான் செஞ்சது தப்பா? நீங்க செஞ்சதும் சரிதான். அப்ப நான் செஞ்சது? நீங்க செஞ்சது சரிதாங்க. ஏமா, ரெண்டு எப்படி அம்மா சரியாகும்? ஆமா, எப்படி சரியாகும்? என்னம்மா அது? ஏப்பா, அவர்தான் ஒரு மாதிரியா நடந்துகிட்டாலும் நீங்க கொஞ்சம் பார்த்து போக கூடாது? இப்ப உங்களுக்கு தண்ணி தானே வேணும், நான் கொண்டாறேன், நீங்க போங்க. பொண்ணுன்னாலும் இது இல்ல பொண்ணு. அதுக்கு போய் ஒரு அம்மாஞ்சி மாப்பிள்ளை கிடைச்சானே. மாமனாரே மாமனாரே, இப்படி வாங்க. நான் அம்மாஜா இல்ல அம்மாஜா. வாய திறந்து நாக்க அப்படியே சதக்குன்னு வெட்டிடுவேன். மாமனாரே, இருக்க இருக்க ஒரு நாளைக்காவது உங்களை கொண்டு போய் நான் ஜெயில வைக்கல. என் பேரு ஐயா சாப்பிடல. 48 48 48 50 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 54 54 54 54 54 54 54 60 ஓ, நீங்களா? ஆமா, வழி இந்த பக்கம். அப்போ இது பூட்டி இருக்கு, பாக்கல? ஓ, பூட்டியே இருக்குது. அப்போ நீங்க இதை எனக்கு கொடுத்துருங்களேன், நான் இங்கேயே குடி வந்துடுறேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், இது கொலை நடந்த இடம். இங்க யாரும் குடியிருக்க கூடாது. கொலையா? ஆமா, 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சமாச்சாரம் அது. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? வாங்க போலாம். நான் மாட்டேன். இத பத்தி விவரமெல்லாம் நீங்க சொன்னதான் நான் வருவேன். ஐயோ, மோகனான்னு ஒருத்தி இங்க குடியிருந்தாளாம். அவளை யாரோ கொலை செஞ்சுட்டாங்களாம், அவ்வளவுதான். ஓஹோ, நான் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த கொலை கூட ஏதோ ஒரு பொங்கல் அன்னைக்கு நடந்துச்சுல்ல? ஆமா. அந்த கொலை செய்த ஆசாமி கூட இப்போ இங்கதான் இருக்கிறாருல்ல? ஆமா. இல்ல இல்ல, அவரு ஜெயில இருப்பாரு. பார்க்க போனா இந்த உலகமே ஒரு ஜெயில் தானே. இத உள்ள இருந்தானே வெளியே இருந்தானே. சரி, நீங்க உள்ள போங்க. எங்க? ஜெயிலுக்குள்ளயா? வீட்டுக்குள்ள. அதானே கேட்டேன்.
உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். இந்த கொலை வழக்குல யாரோ ஒரு அம்மா கொடுத்த ஐ விட்னஸ் ரொம்ப முக்கியமான சாட்சியமா இருந்துச்சுல்ல? என்னது, யாரோ ஒரு அம்மாவா? நல்லா சொன்னீங்க. அது நான் தான். யாரு? நீங்க தானா? அந்த கொலை செய்துட்டு ஓடி போன ஆசாமிய நேர்லயே பாத்தீங்களே, உங்களுக்கு பயமா இல்ல? என்ன பயம்? இத்தனைக்கும் அப்ப எனக்கு வயசு 15ஓ 16ஓ தான். ஆனா அப்பவே நான் ரொம்ப துணிச்சல்காரி. எப்படி? ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, உங்களுக்கு 15-16 வயசு ஆகி 10-12 வருஷங்களுக்கு மேல ஆகுது. ஆனா நீங்க இன்னும் யௌவன ராணியாவே. ஓ அதுவா? அதுக்கு காரணம் உடற்பயிற்சி தான். உடற்பயிற்சியா? நாட்டியம் ஒரு உடற்பயிற்சி இல்லையா? உங்களுக்கு நாட்டியம் கூட தெரியுமா? ஓ, இந்த வழியா போயிடுங்க. என்னென்ன தேடுறீங்க? இங்க ஒரு பையன் வந்தானே, எங்க அவன்? எங்க அந்த பையன்? பயலா?
அந்த பேர்ல இங்க யாருமே வரலையே. விளையாடாத. அவன் யாருன்னு தெரிஞ்சா அவங்கிட்ட இப்படி கொஞ்சம் குலாவிக்கிட்டு இருக்க மாட்டேன். யார் தெரியுமா அவன்? நிறுத்துங்க. இங்க யாரும் வரலன்னு சொல்றேன், சும்மா பேசிக்கிட்டே இருக்கீங்களே. என்னது? என்கிட்டவே பொய் சொல்ற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சு இல்ல வீணா? நானும் பார்த்துக்கிட்டே வர்றேன். நீ வர வர அடங்காப்பிடாரியா மாறிக்கிட்டே வர்ற. இனிமே ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு நடக்கல, இந்த வீட்டுல ஒரு ஊசி முனை அளவு பங்கு கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். ஜாக்கிரதை. சரிதான், எனக்கு இந்த வீட்டுல பங்கு கிடையாதா? அண்ணே, நான் ரொம்ப பொல்லாதவன். அனாவசியமா என் கோபத்துக்கு ஆளாகாதீங்க. என்னடி மிரட்டுற? உனக்கு கோபம் வந்தா எனக்கு என்ன? உன்னால என்ன பண்ண முடியும்? இல்ல என்ன பண்ண முடியும்னு கேக்குறேன். என்ன பண்ண முடியுமா? உங்களை கம்பி எண்ண வைப்பேன். பொய் கையெழுத்து போட்டு அந்த வட்டி கடைக்காரங்கிட்ட ஆயிரமா பணம் வாங்கி பட்டநாம சாத்துனீங்கல்ல, அத ஊரெல்லாம் அம்பலப்படுத்துவேன். அடிச்சு மிரட்டி என்ன பொய் சாட்சி சொல்ல வச்சு அந்த குமாரசாமிக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தீங்கல்ல, அது இப்பவே போய் போலீஸ்ல சொல்லுவேன். நிறுத்தி அரஞ்சனா பையன். யாரது? யாரது? சார் சார், ஆபத்து சார், ஆபத்து. என்ன சொக்கப்பா, என்ன சமாச்சாரம்? இந்த கொலகார பாவி குமாரசாமி இல்ல, அவன் மகன் சங்கர் இந்த ஊருக்கு வந்திருக்கிறான். நான் சாட்சி சொன்னேங்கிற காரணத்தை வச்சு ராத்திரி பகல்னு பார்க்காம என்ன சுத்தி சுத்தி வர்றான் சார். நீங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலன்னா அப்புறம் என்னால நிம்மதியா ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியாது சார். இதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? நீங்களா? ஏ ஆச்சரியமா இருக்கா? இல்ல, வாங்க. வாங்க உட்காரு. காபி சாப்பிடுறீங்களா? வேண்டாங்க, தேங்க்ஸ். உண்மையிலேயே நீங்க வந்ததை பார்த்து நான் பயந்தே போயிட்டேன். என்ன பயந்துட்டீங்களா? நான் என்ன அவ்வளவு பயங்கரமாவா இருக்கேன்? பின்ன இல்லையா? ஆமா லீலா, அழகு ஒரு ஆபத்து. ஆபத்துக்கு பயப்படாம இருக்க முடியுமா? லீலா, நீங்க கொடுத்த அந்த இன்ஸ்பெக்டர் சந்தானத்தின் விலாசம் எனக்கு எவ்வளவு உதவியா இருந்துச்சு தெரியுமா? அப்படியா? அதை தெரிஞ்சுக்கிட்டு போகத்தான் நானும் வந்தேன். அந்த தெருமுலையில இந்த மான்கொம்பு புலித்தோல் எல்லாம் வியாபாரம் செய்யறாரு பாருங்க, சொக்கப்பா. ஓ, அந்த வீணாவோட அண்ணனா? அவர் ஒரு மாதிரியான ஆளாச்சே. ஆமா, இந்த இன்ஸ்பெக்டர் சந்தானம் சொன்ன தகவல்களை வச்சுக்கிட்டு நான் ஆராய்ச்சி பண்ணேன். அந்த சொக்கப்பா தூண்டுதல் மேலதான் வீணா பொய் சாட்சி சொல்லியிருக்கிறா. அப்போ சொக்கப்பா தான் இந்த கொலையை செஞ்சவனா? இந்த தகவலை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னீங்களே? அதுக்கு தான் இல்ல நானும் புறப்பட்டு இருக்கேன். அப்போ வாங்க, நானும் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரேன். ஐயா ஐயா, கண்டுபிடித்து விட்டேன், கண்டுபிடித்து விட்டேன். அந்த கொலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும் சதிகாரர்களை கண்டுபிடித்து விட்டேன். என்ன அதற்குள்ளாரவா? ஆமா, நேற்று நான் சொக்கப்பாவும் வீணாவும் ரகசியமாக பேசிக் கொண்டிருந்ததை காது கொடுத்து கேட்டேன். வீணா தான் பொய் சாட்சி சொன்னதாக அவள் வாயாலேயே ஒப்புக்கொண்டு விட்டாள். அதனால் அந்த சொக்கப்பா தான் கொலை செய்தவன், அவன் தான் கொலைகாரன். தவறு தம்பி, தவறு. உன் முடிவு அவசரத்தின் விளைவு. அதை எந்த ஆதாரத்தை வைத்துக் கொண்டு சொல்கிறீர்கள்? அந்த மோகனா யார் தெரியுமா? நீ ஒளிந்து கொண்டிருந்த போது உளறியதாக சொன்னாயே, அந்த சொக்கப்பாவிற்கு நெருங்கிய சொந்தக்காரி. அதோடு அப்படி ஒன்றும் அவள் பிரமாத பணக்காரியும் இல்லை. அதனால் லாபமில்லாத இந்த கொலையை சொக்கப்பா ஏன் செய்திருக்க வேண்டும் என்று நான் சந்தேகப்படுகிறேன். உங்கள் சந்தேகம் உண்மையாக இருக்க முடியாது என்று நான் அபிப்பிராயப்படுகிறேன். தம்பி, உனக்கு இந்த உலக அனுபவம் போதாது. நான் சொல்வதை கேள். நெருப்பில்லாமல் புகை கிளம்பாது.
வீணாவும் சொக்கப்பாவும் உன் கண்ணுக்கு தெரிகின்ற புகைதானே தவிர நெருப்பு உள்ளேதான் புதைந்து கிடக்க வேண்டும். ஒருவேளை சொக்கப்பாவே இந்த கொலையை செய்தாலும் செய்திருக்கலாம். ஆனால் ஐயா ஐயா மிஸ்டர், நோயாளிக்கு தொல்லை கொடுக்காதீங்கன்னு உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்றது? கடைசி முறையா கேட்டுக்கிறேன், கொஞ்சம் தயவு செய்து வெளியே போறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் வர்றேன் ஐயா. தம்பி, ஆனால் ஒன்று, யாரிடமும் எதையும் சொல்லாதே. அர்த்தம் இல்லாமல் யாரையும் சந்தேகப்படாதே. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்க தம்பி, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. சரிங்க, நீங்களும் கவலைப்படாம இருங்க. சீக்கிரம் உங்க உடம்பு குணமாயிடும். நான் வர்றேன் ஐயா. நல்ல ஆளப்பா, நீ நேரம் சாக பாத்திய. நல்ல வேலைங்க, காப்பாத்துறீங்க, ரொம்ப நன்றி ஐயா. ஆமா, உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கே. நீ முந்தி ஜெயிலுக்கு வந்தீல? நானா ஜெயிலையா? இல்லைங்களே. அட, குமாரசாமியை பார்க்க வரல, அப்ப நான் அங்கதானே இருந்தேன். என்னங்க, எங்க அப்பா உங்களுக்கு தெரியுங்களா? எப்படிங்க இருக்காரு? சௌக்கியமா இருக்கிறாரா? எப்பவும் போல சௌக்கியமா தான் இருக்காரு. அது சரி, உனக்கு இந்த ஊர்ல தான் வேலையா? ஆமாங்க, எங்க அப்பா நிரபராதின்னு நிரூபிக்கிறதா இப்போதைய என் வேலை. அது ரொம்ப அபாயமான வேலையாச்சே தம்பி. தம்பி, இந்த ஊர்ல சில புலிங்க பசுத்தோலை போத்திக்கிட்டு திரியுதுங்க. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் வர்றேன். ஆமா, உன் பேர் என்ன? சங்கருங்க. அண்ணா அண்ணா, யாருங்க? என்ன வேணும்? அட, நீயா? ஆமாண்ணே, உன் மாச்சி கைத்தடி கோதண்டா நான் தான். மாமியார் வீட்டுல இருந்து ரிலீஸ் ஆகி வேற இங்கதான் வர்றேன். அடச்சி, எழுந்துடுறேன். என்னமோ திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி தடபடலா வந்து உட்கார்ந்துட்டிய. எழுந்து போடா கழுத. வார்த்தையை அளந்து பேசணும். அண்ணனா அயோக்கிய ராஸ்கல், எங்கேயோ கடந்த அநாத பயணி முறை வர கொண்டாட வந்துட்டிய. முடிச்சு மாறிப்பேன். மரியாதையா நீயா போறியா இல்ல போலீஸ? போலீஸா? அவங்களை கண்டு பயப்படுற ஆசாமி நீ, நான் இல்ல. சொக்கப்பா, நேத்து வரைக்கும் நாம 2 பேரும் ஒன்னா ஒரு வீடிய குடிச்சோங்கிறத அதுக்குள்ள மறந்துட்டிய. இரு இரு, உன் பெரிய மனுஷ தன்மைய சந்தி சிரிக்க வைக்கிறேன். அட சருத்தான் போட.
அப்பா இனிமே நீ இங்க இருந்தினா நாளைக்கு என்ன நடக்குன்னு என்னால சொல்ல முடியாது. தயவு செய்து போயிட்டு வாப்பா. முள்ள தூக்கி கொடுங்க. முள்ள முள்ள. யாருமற்ற பாவியடி அஞ்சாத கள்ளனடி, யாருமற்ற பாவியடி நெஞ்சார போய். யாரது? சங்கரா? என்ன தம்பி? என்னப்பா உடம்பெல்லாம் இப்படி கண்ணி போயிருக்குதே, இதெல்லாம் எந்த பாவிங்க செஞ்ச வேலை? சொல்லு தம்பி சொல்லு. எல்லாம் அந்த பாவி சொக்காப்போட ஆளுங்கதான். நான் எதிர்பார்த்ததுதான். என்ன? ஆமாம் தம்பி, எறும்புகளை நசுக்கிறா போல எதிரிகளை நசுக்கிறது தான் அவன் வேலை. உன்னை போல நிரபராதிங்க ரத்தத்துல நீச்சல் அடிக்கிறது தான் அவன் பொழுதுபோக்கு. சங்கர், நான் சொல்றதை கேளு. நீ நினைச்ச காரியத்தை சாதிக்கணும்னா முதல்ல அந்த தடியனை ஒழிச்சு கட்டு. ஒழிச்சு கட்டுறதா? ஐயோ ஐயோ அம்மா அப்பா, இதெல்லாம் முதுகெலும்பு இல்லாத கோழைங்க எழுப்புற கூக்குரல். ஆனால் அதற்காக நான் ஒரு கொலை செய்ய வேண்டுமா? ஆமா, இல்லாட்டா உங்க குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கிற களங்கம் வளர்வரை ஆட்டமா வளர்ந்துகிட்டே தான் போகும். ஐயோ, இத போல ஒரு கோழைய மகனா பெற்று குற்றவாளியா சாகுறோமே அப்படின்னு உங்க அப்பா கூட உன்னை சவிச்சுக்கிட்டே தான் கண்ணை மூடுவாரு. கோதண்டம், பயப்படாத. நேருக்கு நேரம் அவனோட மல்யுத்தம் செய்யணுமேனு யோசிக்கிறியா? அவசரப்படாத. இன்னைக்கு ராத்திரி நீ அங்க போய் போனுக்கு பக்கத்துல ஒளிஞ்சுக்கோ. சரியா 12 மணிக்கு நான் இங்க இருந்து அவனுக்கு போன் பண்றேன். அதை எடுக்கிறதுக்காக அந்த பையன் அவசரமா ஓடி வருவான். அவ்வளவுதான், ஒரே குத்து. அந்த பையன் நாய போல சுருண்டு கீழே விழுவான். பிறகு வெற்றி வெற்றி மகத்தான வெற்றி. சொக்கப்பா, ஹலோ ஹலோ, யார் அது? ஹலோ, நிறுத்து சங்கர். காரணம் இல்லாமல் ஒரு மனித ஜீவனை குத்திக் கொள்வதால் யாருக்கு என்ன லாபம்? உன் அப்பாவை விடுதலை செய்ய முடியுமா, அல்லது அவருக்கு ஏற்பட்டிருக்கும் களங்கத்தை தான் துடைக்க முடியுமா? ஹலோ ஹலோ ஹலோ, யாரா அது? அத்தானாவது பொத்தானாவது ஏன் இப்படி கத்துற? அப்பா வர நேரமாச்சே, பட்டணம் போய் நம்ம கடைக்கு சரக்கு வாங்கிட்டு வர போறீங்களா இல்லையா? முடியாது முடியாது முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாதா? நான் ஒரு கேமரா வாங்கி குடியான்னு எத்தனை தடவை கேட்டேன். வாங்கி கொடுத்தாரா இந்த மனுஷன்? கேமராவா? எதுக்கத்தா? அத பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த பாரு, இந்த தொழிலுக்கு கத்தி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் என்னுடைய துப்பரின் தொழிலுக்கு கேமரா. இது என்ன பிரமாதம், நான் வாங்கி தரேன். இது என்ன குழம்புல போடுற சுண்டக்கான்னு நினைச்சியா? இந்த போட்டோ பிடிக்கல போட்டோ, அந்த கேமரா சொல்றேன். 500 ரூபாய் போருமா? ஓ, தாராளமா போருமே. அப்போ தர்றேன். என்ன? ஏய், என்ன சொன்னே? நீ தரியா? ஆமா. 500? ஆமா. 500 ரூபாயா? ஓ மை லவ். ஓ,
என்ன மாப்ள, மாப்ள, என்ன புறப்படலையா? அட என்னம்மா சீக்கிரம் பொட்டி படிக்க கட்டி அனுப்பமா. சீக்கிரமா. என்னது என்ன மாப்பிள? என்ன ஒண்ணும் புரியலையே. மாமனாரே நான் வரட்டுமா? எங்க போயிட்டு வரீங்களா? போயிட்டு வாங்க. சந்தானம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன். ஓ, எங்க போறீங்க? அவரை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன் சிஸ்டர். உங்களால அவரை பார்க்க முடியாதுங்க. ப்ளீஸ் சிஸ்டர், ரொம்ப முக்கியமான சமாச்சாரம், ஒரே ஒரு நிமிஷம். ஐ ஆம் வெரி சாரி. இன்னைக்கு காலையில தான் அவர் செத்து போயிட்டார். லீலா, லீலா, எல்லாம் பாழாகிவிட்டது, பாழாகிவிட்டது. என்ன என்ன சொல்லுகிறீர்கள்? நான் பட்ட பாடெல்லாம் பயனற்று போய்விட்டது. ஆமாம் லீலா, தாலி கட்ட போகும் நேரத்தில் கணவன் பிரேதமானதை போல், உச்சி மோந்து கட்டி அணைத்து மகிழும் நேரத்தில் குழந்தை கல்லானதை போல், என் லட்சிய பூங்கா பூத்து குலுங்கும் நேரத்தில் புயல் வீசிவிட்டது லீலா, புயல் வீசிவிட்டது. இனி என்ன இருக்கிறது? எல்லாம் போய்விட்டது. என் இருதயத்தில் தூள் தூளாக போய்விட்டது லீலா, தூள் தூளாக போய்விட்டது. செங்கர், ஏன் இப்படி கதறீங்க? என்ன நடந்தது? என்ன நடந்தது? எது நடக்க கூடாதோ அதெல்லாம் நடந்து விட்டது லீலா. யாருடைய உதவியால் இந்த மர்மச்சுடலை தாண்ட முடியும் என்று நினைத்தேனோ, அந்த இன்ஸ்பெக்டர் சந்தானம் இறந்து விட்டார். என்னை சுற்றி இருக்கும் அமாவாசை இருட்டிலே அவர் ஒருவர்தான் துருவ நட்சத்திரமாக இருந்து தூய வழி காட்டினார். அவர் போய்விட்டார், போய்விட்டார். அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? நேரம் வந்தது, போய்விட்டார். லீலா, பிறகு என்னவா? திருச்சிக்கு வருவதற்கு முன்பே இங்கே சந்தானம் என்ற பெயரில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறார், அவருக்கு மோகனாவின் சாவை பற்றிய முழு விவரமும் தெரியும் என்று எண்ணிக்கொண்டா வந்தீர்கள்? யாரை நம்பிக்கொண்டு வந்தீர்கள்? எந்த உதவியை எதிர்பார்த்து கொண்டு இங்கே வந்தீர்கள்? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். ஒன்றுமில்லை லீலா, ஒன்றுமில்லை. செங்கர், கடலுக்கடையிலே முத்தும் பவளமும் ஏராளமாக இருக்கின்றன. ஒரே முழுக்கில் அவை கைக்கு கிடைக்காவிட்டால் ஹோவென்று கதறுவத்தான் அறிவுடைமையா? அவரது முகவரி கிடைக்கவில்லை, அவரை நீங்கள் பார்க்கவில்லை என்று நம்புங்கள். ஆமா, நான் தான் பேசுகிறேன். செங்கர், ஊக்கமது கைவிடே. இந்த பழமொழி 1000 முறை ஒலிக்கட்டும் உங்கள் காதுகளில். கருத்தற்ற கசடர்கள் சேரா, அதை காணாமல் குருடாகட்டும் உங்கள் பார்வை. புலுத்தர்கள் ஏச்சா, அதை கேட்காமல் செவிடாகட்டும் உங்கள் காதுகள். உபயோகமற்றவர்கள் பேச்சா, அதற்கு பதில் பேசாமல் ஊமையாகட்டும் உங்கள் வாய். முன்னேறுங்கள், முன்னேறுங்கள். மலையை எதிர்த்து வந்தாலும் நிலை குலையா நெஞ்சத்தோடு என்றும் எப்போது முன்னேறிக் கொண்டே இருங்கள். லீலா, லீலா. செங்கர், குழந்தைகள் தான் கண் விடுவார்கள், கோழைகள் தான் கவலைப்படுவார்கள். எதை இழந்தாலும் தைரியத்தை இழக்காதீர்கள். உண்மைக்கு எந்த காலத்திலும் அழிவில்லை, தோல்வி இல்லை. என்ன நான் சொன்னது தெரிஞ்சுதா? தெரிஞ்சதுங்க. ஆமா, இன்னைக்கே நான் சொன்னபடி நடந்தாகணும். இல்ல அப்படி ஒண்ணு செய்திடாதீங்க, நான் உடனே ஏற்பாடு பண்றேன். நான் சாயந்தரம் வந்து பாக்குறேன். ஆகட்டுங்க. சங்கர், நில்லு. உனக்கு இந்த வேலைக்கு ஒத்துக்காது, அதனால இன்னையில இருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். போயிடு வெளியே. என்னங்க? டா, காரணமெல்லாம் கேட்காத. போயிடுனா போட வேண்டியது. இல்லையே, நான் சொல்ல டா, சொன்னா கேட்கலாம். போ வெளியில. இல்ல 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 இல்ல. யாரு சங்கரா? நீ எங்க வந்த? ஏன் வந்த? எதுக்கு வந்த? எப்படி வந்த? பயப்படாதீங்க சார், நான் என் பெட்டி எடுத்துட்டு போதான் வந்தேன். ஓஹோ, பெட்டியா? உன் கணக்குல முள்ளங்கி பத்த மாதிரி 50 ரூபாய் 60 நயா பைசா பாக்கி இருக்கு. அதை கொடுத்துட்டு மரியாதையை பெட்டி எடுத்துட்டு போ. அவ்வளவு பாக்கியா சார்? பின்ன என்ன, அன்னைக்கு உன் தலையில ஐஸ் வாட்டர் கொட்டம் இல்ல, அதுக்கு கூட சேர்த்து கணக்கு எழுதிருக்கேன். 7 நயா பைசா.
சார், நான் எப்படியாவது அடுத்த வாரம் பணத்தை கொடுத்துறேன். தயவு செய்து அந்த பெட்டி என்கிட்ட கொடுத்துருங்க. அதுதானே நடக்காது. இந்த இந்திரபவன் ஹோட்டல்ல கையில காசு வாயில தோசை. சார், சாராவது மோராவது போங்க ஐயா. ஆகாது என்றாலும் முயற்சி மெய் வருந்த கூலி தரும் என்பதாலும் நீ செய்வன திருந்த மென்மேலும் உண்மை ஜெயிக்குமடா தம்பி. எந்த நாளும் எந்த நாளும் எந்த நாளும் மலையது கலங்கிடனும் கலங்காதே, மனம் கலங்காதே. மலையது கலங்கிடனும் கலங்காதே, மனம் கலங்காதே. தன் மனமற்ற பேடி என வாழாதே, உலகிலும் கடமை செய்ய தவறாதே. அதற்கு உயிரை நீ பெரிதெனவே மதியாதே. மனிதா, முன்னறியும் தெய்வமடா அன்னை பிதா. அவர் மொழிந்ததெல்லாம் நமக்கு வேதமடா வேதமடா. மனிதா, அதிகமான மூளை குழப்பம் தான் ஜுரத்துக்கு காரணம். இந்த மருந்தை கொடுங்க. அதோட பேஷண்ட ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்குங்க. அப்புறம் பாப்போம். டாக்டர், மறுபடியும் எப்ப வரீங்க? ஈவினிங் வர்றேன். ஆனா கண்காணிப்பு சரியில்லைன்னா இந்த வியாதிக்கு நான் எத்தனை தடவை வந்தாலும் எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லீலா இருக்கும்போது கண்காணிப்புக்கு என்ன குறிச்சல்? அதையெல்லாம் என் பொண்ணு பார்த்துக்கணும். அப்ப நான் வர்றேன். வணக்கம். வணக்கம். லீலா, அவருக்கு உடம்பு குணமாகிற வரைக்கும் நீ ஆபீஸுக்கு வர வேண்டாமா? இங்கேயே இருந்து அவரை கவனிச்சுக்க. சரி சித்தப்பா. அம்மா அம்மா அம்மா, கவலைப்படாதேம்மா, நீ கவலைப்படாதேம்மா. உன்னை போல அன்பா இருக்கிற லீலா லீலாதாம்மா என்ன கவனிச்சுக்குது. கவலைப்படாத லீலா. லீலா, எங்க அம்மாவுக்கு அடுத்தபடியா நான் உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன். என்ன கைவிட்டுடாத லீலா,
கைவிட்டுடாதே லீலா. நீதான் என் வாழ்க்கை, நீதான் என் உயிர், நீதான் எனக்கு எல்லாம் எல்லாம். லீலா, நீ இல்லாம என்னால வாழ முடியாது, என்னால வாழவே முடியாது லீலா. லீலா சங்கர், லீலா சங்கர்.